அனைவருக்கும் வணக்கம். கடந்த காணொலியில் பாரிசாலன் எப்படி நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குகள் செலுத்தாமல் இருந்தார் அப்படிங்கிறதும், அதே போல் யாரையும் வாக்குகள் செலுத்தாமல் பார்த்துக்கிட்டாரு அப்படிங்கிறதுமே விரிவாக எடுத்து பேசியிருந்தவங்க. அந்த காணொலி பார்க்காத நபர்கள் மறக்காமல் எடுத்து பாருங்கள். பல விடயங்கள் அதிலேருந்து பேசப்பட்டிருக்குது. அதே போல் இந்த காணொலியில் நாம் தமிழர் கட்சியை எந்த அளவுக்கு விமர்சனத்தை முன்வைத்தாரோ அதில் அனைத்துமே ஆதாரமற்ற குற்றச்சாட்டம் இருந்தது. அதற்கு அனைத்திற்கும் அந்த காணொலி பதிலும் கொடுத்தாச்சு. இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, எப்படி இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முழுக்க நாம் தமிழ் கட்சியை எதிர்த்து களமாட பயன்படுத்திட்டாரோ, அதே போல் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கழகத்தை குறித்து எந்த இடத்துலையுமே பெரிதளவில் மூச்சை விடலை அப்படிங்கிறதுமே பார்க்க முடிந்ததுங்க. ஸோ நாம் தமிழ் கட்சியை விமர்சித்தது குறித்து பேசினாம ஏன் டிவிக்கே விமர்சிக்கவே கிடையாது அப்படிங்கிறது குறித்து நம்ம கேள்விகள் எழுப்பியே தான் ஆக வேண்டும். ஒரு இடங்களில் குறிப்பாக கரூர் சம்பவங்களாக இருக்கட்டும், இது போன்ற மெயினாக நடந்த பிரச்சனையின் போது அவருடைய மனைவி குறித்தான பிரச்சனைகள் வரும்போதாக இருக்கட்டும், அப்போல்லாம் சில விடயங்கள் பேசியிருக்காரு. ஆனால் மாற்றம்னு சொல்லிட்டு வந்த டிவி கேட்டு இருந்த பல விடயங்கள் குறித்து அவர் பேசவே இல்லை அப்படிங்கிறத இந்த காணொலியில் பதிவு பண்ண போகிறோம். ஸோ அதுவும் குறிப்பாக நாம் தமிழ் கட்சியிடமிருந்தே நம்ம எடுப்போமே. குறிப்பாக நாம் தமிழ் கட்சியுடைய மேனிஃபெஸ்டோ வெளியிட்டிருந்தாங்க. அது இன்று நேற்று கிடையாது, கிட்டத்தட்ட 2016 போது நான் சீமானவர்கள் வெளியிட்டு விட்டார். அப்பெல்லாம் வராத சந்தேகம், எழுப்பாத கேள்விகள் சரியாக தேர்தலுக்கு 2-3 வாரங்களுக்கு முன்பு அவர் எழுப்பியிருந்தார். குறிப்பாக தலைநகரங்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற தலைநகரங்கள் குறித்து ஒரு கேள்வியில் எழுப்பியிருப்பார். அதே போல் நாம் தமிழ் கட்சி சார்பாக மருத்துவ பிரிவில் அது குறிப்பாக மருத்துவமனையில் திருநங்கைகளுக்கு தனியாக ஒரு வார்டு ஒதுக்கிப்பதாக குறித்து பேசியிருப்பாங்க. அது குறித்து விமர்சனத்தை முன்வைச்சார். ஸோ இப்படி பல விடயங்கள், அது குறிப்பாக அனைத்து நபர்களுமே அனைத்து அரசு ஊழியர்களுமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு சீமான பேசுனதை விமர்சித்து பேசியிருப்பார். ஸோ இதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஓகே அப்படிங்கிற அளவில். ஸோ இப்படி ஒரு முழு மேனிஃபெஸ்டோவுமே கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு முன்பு வெளியிட்ட மேனிஃபெஸ்டோவையும் தற்போதைய சூழலில் விமர்சித்து பேசின பாரிசாலன் ஏன் தமிழக வெற்றி கழகம் சார்பாக வெளியிடப்பட்ட மேனிஃபெஸ்டோ இந்த பல விஷயங்கள், அதாவது அதை சொன்ன எந்த விஷயம் சாத்தியப்படாது அப்படின்னாலுமே 2500 பணங்களாக இருக்கட்டும், இலவச பேருந்து வசதிகளாக இருக்கட்டும், 4000 பணம் கொடுப்பதாக இருக்கட்டும், பள்ளிக்கு போகும் மாணவர்களுக்கு 15,000 கொடுப்பதாக இருக்கட்டும், எண்ணற்ற ஸ்கீம்லாம் அள்ளி விட்டுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் குறித்து ஒரு காணொலி கூட பதிவு பண்ணி தமிழக வெற்றி கழகத்தை எந்த இடத்துலையுமே கேள்வி கேட்காத நபர் தான் பாரிசாலன். ஸோ இப்படி நாம் தமிழ் கட்சி பக்கம் இருந்த சில விடயங்களை தேர்தல் சமயத்தில், அது 10 வருடங்களுக்கு முன்பே வெளியிட்ட மேனிஃபெஸ்டோ இப்போ தூக்கிட்டு வச்சுட்டு பேசின பாரிசாலன் ஏன் புதிதாக வந்த கட்சி, மாற்றம் சொல்லிட்டு வந்த கட்சி, எப்படி நாம் தமிழ் கட்சி இந்த இடத்துல மாற்றமாக இருக்கிறாரோ அப்படிதான் இந்த தமிழக வெற்றி கழகம் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு மாற்ற சக்தியாக வந்திருக்காங்க. ஸோ அவங்க ஏன் இந்த இடத்துல கேள்வியில் எழுப்பாமல் விட்டார் அப்படிங்கிறத என்னுடைய கேள்வியே. அதாவது அதிமுக திமுக அப்படிங்கிறது பழைய கட்சிகள் ஆகிவிட்டது. அதாவது தொடர்ச்சி விமர்சனம் வச்சோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே நாம் தமிழ் கட்சி ஒரு மாற்றத்திற்கான கட்சியை பார்க்கப்படுகிறது. ஸோ ஒரு ஆட்சி அமைத்தார்கள் அப்படின்னா சரியாக இருக்க வேண்டும் அப்படிங்கன்னா அவங்களுடைய சில குறைகளையும் நம்ம சுட்டி காட்டுறோம் அப்படின்னா ஏன் புதியதாக வந்த தமிழ் வெற்றி கழகம் குறித்தும் ஏன் ஒரு இடத்துல கூட கேள்விகள் எழுப்பல அப்படிங்கிறத என்னோட கேள்வி. உடனே நாம் தமிழ் கட்சி மாற்றம் சொல்லியிருக்காங்க, அதாங்க அவங்க கேள்வி கேட்டாங்க அப்படின்னு தயவு யாரும் கேட்காதீங்க. இங்கே தமிழ் வெற்றி கழகம் மாற்றம் தான் சொல்லிட்டு வந்தாங்க, புதியதாக வந்தார்கள். ஸோ அவர்கள் செய்கின்ற தவறுகளை ஏன் கேள்வி கேட்கவில்லை அப்படிங்கிறத இப்போ என்னுடைய கேள்வியாகவும் இருக்குது. அடுத்த கட்டமாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, டிவிக்கு லஞ்சம் வாங்கவே இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுங்க. நாம் தமிழ் கட்சியிலிருந்து அண்ணன் சீமான் அவர்கள் தன் தந்தையின் இறப்பின் போதாக இருக்கட்டும், தான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதாக இருக்கட்டும், ஐயா திரு ஸ்டாலின் அவர்கள் தொலைபேசியில் அடைத்து நலம் விசாரித்தார் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் பல இடங்களில் மென்ஷனுமே பண்ணியிருக்காரு. நம்மளை செய்தி ஊடகங்கள் மூலமாக பார்த்தோம். ஸோ இப்படிலாம் இருக்கையில் அவருடைய அண்ணன் இறந்ததற்கு அவரை அந்த நேரத்தை போய் சந்திக்க முடியாத சூழல் இருந்ததால் அதற்கு பிறகு ஐயா திரு ஸ்டாலின் அவருடைய அண்ணனுடைய இறப்பினுக்கான ஒரு நிகழ்வில் போய் பார்த்தார் அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஒரு புகைப்படத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு சீமான் அவர்கள் பணம் வாங்கி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் பண்ணிக்கிட்டும், அதே போல் யூடியூப்பில் காணொலி வெளியிட்டு பேசிட்டு இருந்த பாரிசாலன் அவர்கள் அதே தமிழக வெற்றி கழகம் சார்பாக இருக்கின்ற 2ஆம் கட்ட தலைவர்கள் சீட்டுகளை கொடுப்பதற்கு ஒவ்வொரு தொகுதிக்குமே எக்கச்சக்கமான பணங்களை வாங்கினார்கள், பல கோடிகள் வாங்கினார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. குறிப்பாக பொறுப்புகள் போடுவதற்கு பல லட்சங்களுக்கு வாங்கினார்கள் அப்படின்னு அங்கே பொறுப்புகள் கிடைக்காத பல நபர்களுமே தமிழ்நாடு முழுக்க பரவலாக எண்ணற்ற தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். ஆதாரங்களோடு சொன்னார்கள், இங்கே பணம் வாங்கி கொண்டு தான் சீட்டுகளை கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறதும் பொறுப்புகள் போடுகிறார்கள் அப்படின்னா எந்த இடத்துலையுமே இதெல்லாம் குறித்து ஒரு வார்த்தை கூட பாரிசாலன் அவர்கள் பேசவில்லை, காணொலியிலுமே பதிவு பண்ணலைங்க. அடுத்தது 3வது பார்த்துட்டு அப்படின்னா, என்டிகேவில் அதாவது கடைகோடியில் இருக்கின்ற ஒரு உறுப்பினர் தான் ராஜா பருண் அப்படிங்கிறவர். அது நாம் தமிழ் கட்சியோட எந்த ஒரு பொறுப்புலையுமே கிடையாது. அப்படிப்பட்ட நபரோட நாம் தமிழ் கட்சி சார்ந்தவர்கள் நெல்சன் வீட்டிற்கு போயிட்டு அந்த பிரச்சனையான பொழுது காணொலி பதிவு செய்து ரொம்ப காட்டமாக விமர்சித்த பாரிசாலன் அவர்கள் நக்கல் பண்ணி ராஜபருடைய கேலி கிண்டல் பண்ண பாரிசாலன் அவர்கள் ஏன் மரிய வில்சன் அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் சார்ந்த தற்போதைக்கு அமைச்சராக இருக்கின்ற நபர் பழைய காணொலிகளாக இருந்தாலுமே தேர்தலுக்கு முன்பு பெரிதளவில் தமிழ்நாடு முழுக்க பரவலாக பேச
பேசப்பட்ட செய்தியை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஒரு வீட்டில் வச்சு ஒரு அடித்த அந்த காணொலி அப்படிங்கிறது வைரலாச்சு, ரொம்ப பேசுபடாச்சு. அது குறித்து இப்படிப்பட்ட நபருக்கு எப்படி வந்து பொறுப்புகள் கொடுத்தீங்க அப்படின்னோ, இல்லை எம்எல்ஏ சீட் எப்படி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு காணொலி கூட கேள்வியில் எழுப்பலை அப்படிங்கிறமே நம்ம பார்க்குறோம். அடுத்த கட்டமாக பார்த்தோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி சார்பாக சாட்டை துரைமுருகன் அவர்கள் கால் மேலே கால் போட்டு இடத்துல உட்காந்து பேசிடுறாரு, எப்படி மாதிரி பேசலாம் அப்படின்ட்டு கண்டிக்கும் துணியில் வந்து ஒரு காணொலி பதிவு பண்ணி பேசியிருந்தார். பார்த்தேன், அதையும் நான் கவனிச்சேன். தமிழ் வெற்றி கழகத்தை கால் மேலே கால் போட்டு பேசுனதே தவறு அப்படின்னா லெஃப்ட் பாண்டி அப்படின்னு ஒரு நபர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் எந்த அளவுக்கு ஒருமையில் பேசினார், கெட்ட வார்த்தை பயன்படுத்தி பேசினார் அப்படிங்கிறத கவனிச்சிருப்பீங்க. ஒருமையில் நாம் தமிழ் கட்சி சார்ந்த அனைவருமே சகட்டு மேனிக்கு பேசியிருந்தாரு. அதிகமான கொச்சை சொற்களை பயன்படுத்தி தொடர்ச்சி பேசிட்டு இருந்தார். இப்படிப்பட்ட நபரை ஏன் எந்த இடத்துலையும் கேள்வியே எழுப்பல அப்படின்னு தான் திரும்ப ஒரு கேள்வி எழும்புதுங்க. அதே போல் நாம் தமிழ் கட்சி சார்ந்து இருக்கின்ற ஐடிகளை வந்து பல இடங்களில் வந்து தவறுகள் செயல்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது, அவர்கள் வந்து தவறான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் அப்படி சொல்லிட்டு ட்விட்டர்லேயே இருக்கட்டும் யூடியூப்லேயே இருக்கட்டும் பல இடங்களில் குற்றச்சாட்டு முன்வைத்திருக்காரு, பேசியிருக்காரு. அது வந்து திருத்திக் கொள்ள வேண்டிய ஒரு செயல் தானே. 2 ஐடி 3 ஐடிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படி சொல்லிட்டு சுனதா தாமரைச்செல்வன் ஒரு காணொலி பேசியது வந்து மேல்கோர் அமைத்து பேசியிருக்காங்க. இதை சுட்டிக்காட்டி தவறு என சொன்ன பாரிசாலன் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக இருக்கின்ற வாய்ஸ் ஆஃப் காமனா இருக்கட்டும், ரூட் மாஃபியா இருக்கட்டும் வச்சிருக்க அத்தனையுமே வந்து ஃபேக் ஐடிகள் தானே. அந்த நிறுவனமே முழுக்க ஃபேக் ஐடிகள் நிறுவப்பட்டு இருக்குது. அதை வைத்து தான் வந்து ஒட்டுமொத்த கட்டமைப்பு அவர்கள் கட்டமைத்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்த நாம் தமிழ் தலைமைகளையா இருக்கட்டும் தலைமைகளையா இருக்கட்டும் ஃபேஸ் மாப்பிங் செய்து ரொம்ப எழி சித்திரங்களா பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் எந்த இடத்துலையும் இதையுமே தவறு அப்படின்னு ஏன் பேசல அப்படின்னு ஒரு பெரிய கேள்விகளை எழும்புதுங்க. இதெல்லாம் போக கடைசியில் சுனந்தா தாமரைச்செல்வன் அவர்கள் தலைவரும் சீமானும் அப்படிங்கிற இடத்துல இந்த கமாவை மிஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல அது மிகப்பெரிய தவறு தான், பிழை அப்படிங்கிறது நானுமே கண்டித்து பேசியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த கேள்விகள் கேட்கிறேன். ஸோ அந்த இடத்துல அவங்க செய்தது தவறு அப்படின்ட்டு ஒரு காணொலி பதிவு செய்து ஆதன் சேனலில் உட்காந்துட்டு பேசாததை பேசி கொண்டிருந்த பாரிசாலன் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக இருக்கின்ற முக்கிய பொறுப்பாளர் கன்னியாகுமரியை சார்ந்தவர் தலைவர்கள் குறித்து ரொம்பவே வந்து தவறான கருத்துக்களை வந்து மேடை ஏறி பேசிட்டு இருந்தார் அப்படிங்கிறத கவனிச்சிருப்பீங்க. தமிழ்நாடு முழுக்கவே இது பரவலாக பேசப்பட்டது. ஒட்டுமொத்த நாம் தமிழ் தம்பிகளுமே வந்து கண்டனத்தை தெரிவித்தார்கள் அந்த நேரத்தில். இதை குறித்து கடைசி வரைக்குமே ஒரு காணொலி கூட பதிவு பண்ணி பேசல அப்படின்னு நம்ம பார்க்க முடிந்ததுங்க. இதெல்லாம் போக கடைசி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் சார்பாக போட்டியிட்ட எண்ணற்ற நபர்கள், குறிப்பாக இப்போ 10 அமைச்சர்கள் 2 அமைச்சர்கள் வந்து பிறமொழியாளர்கள் அப்படிங்கிறது தற்போது சொல்லி பேசுபட மாதிரி இருக்குது. அதே போல் எண்ணற்ற வேட்பாளர்களுமே பார்த்துட்டோம் அப்படின்னா பிறமொழியாளர் இருக்கிறாங்க, முக்கிய பொறுப்புகள் இருக்கின்றவங்க பிறமொழியாளர்கள் இருக்காங்க. நாம் தமிழ் முக்கிய பொறுப்பில் எப்படி வந்து பிறமொழியாளர்கள் போடலாம் அப்படி சொல்லி கேட்டவர்கள் ஏன் இதையெல்லாம் கேள்விகளை எழுப்பல அப்படின்னு என்னோட கேள்வியாக இருக்குது. தமிழ் தேசிய கட்சியாக இருக்குது, நாம் தமிழ் சரியாக செயல்படும் சொல்லி கேள்வி எழுப்புறோம் அப்படின்னு நீங்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தாலும் தமிழக வெற்றி கழகமும் கிட்டத்தட்ட 75 ஆண்டு காலம் பிறகு வந்து தமிழ்நாட்டை ஆள போகின்ற ஒரு தமிழர் தலைமையிலான ஒரு கட்சி வந்து தமிழருக்காக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் வந்து தமிழ் தேசியத்தை ஒரு கண்ணாக செயல்படுகின்ற ஒரு கட்சி தமிழர்களான ஒரு கட்சியாக இருக்கும் நம்பி தானே வாக்குகள் செலுத்துகிறார்கள். ஸோ அந்த இடத்துல அவர்களும் சரியாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு கேள்வியை எழுப்ப வேண்டியதான் உண்மைக்கு நேர்மைக்குமான அறமாக செயல்படுகின்ற ஒரு அரசியல் இயக்கத்தை நடத்துகின்றவருடைய ஒரு செயல்பாடு இருக்கணும். ஆனால் எந்த இடத்துலையுமே தமிழ் வெற்றி கழகத்தை கேள்விகளே கேட்காமல் பெரிதளவில் தமிழ்நாடு முழுக்க பூகமாக வெடித்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் எடுத்து பேசியிருக்கிறாரு. தமிழ் வெற்றி கழகம் முழுக்க செய்து கொண்ட தவறுகளை எதையுமே சுட்டிக்காட்டி பேசவில்லை. ஸோ இப்படிப்பட்ட நபர் நாம் தமிழர் மட்டுமே வந்து கடுமையாக விமர்சித்து நாம் தமிழ் இளைஞர்கள் வாக்குகளை எந்தெந்த வகையிலெல்லாம் சிதைக்க முடியுமோ கடந்த காலங்களில் நம்ம பேசுனது போல எல்லா வகையிலுமே சிதைத்திருக்கார் அப்படிங்கிறத பார்க்க முடிந்த உறவுகளே. ஸோ நான் உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்துடுறேன். இப்படிப்பட்ட நபரை தமிழ் தேசியவாதிகள் நாம் தமிழ் தம்பிகள் குறிப்பாக நம்புவது அவசியமற்றது அப்படின்னு தெரியப்படுத்த நினைக்கிறேன். எதிர்வரும் காலங்களில் குறிப்பாக இப்போ நமக்கு எதுவும் தெரியல அப்படின்னாலையுமே பின்வரும் நாட்களில் குறிப்பாக தேர்தல் நேரத்தில் மீண்டும் இதே போன்ற வேலையெல்லாம் அவர் செய்வார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது உறவுகளே. நன்றி, வணக்கம்.